எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு இது மாதிரிலாம் பைபிள் ஸ்டோரி சொல்ல. அதனால கடவுள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டோரி பேர் என்னது தெரியுமா? ஊதாரி மகன். ஓகேவா? இந்த ஸ்டோரியில் வந்து என்ன ஆச்சா, ஒரு பணக்கார அப்பா இருந்தாராம். இந்த பணக்காரர் அப்பாவுக்கு 2 பையன் இருந்தாங்களாம். அப்போ வந்து என்ன ஆகுமா, கடைசி பையன் வந்து கேட்டானா, அப்பா அப்பா நீங்கள் இவ்வளோ பணக்காரங்க இருக்கீங்க, ஆனால் வந்து எனக்கு போர் அடிக்குதுப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை இவ்வளோ பணக்காரங்களா இருந்தோ, எனக்கு என் முடிவு தான் எனக்கு வேணும், அதனால உங்கள் காசை எனக்கு பிரித்து தாங்க அப்படின்னு சொன்னானா. அவங்க அப்பா அழுந்தாராம். மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு. அது மாதிரி கஷ்டமாக அதனால அப்பயும் அவங்க அப்பா கன்னத்தை தொடச்சிட்டு அவங்க அப்பா சரி நின்றுட்டு காசை அவனுக்கு பிரித்து கொடுத்துட்டாராம். காசை அவனுக்கு பிரித்து கொடுத்தனால ஒரு பக்கம் அவங்க அப்பா சோகமாக இருந்தாராம், இன்னொரு பக்கம் அந்த பையன் ஜாலியாக இருந்தானா. பாட்டிக்கெலாம் போனானா, டான்ஸ்க்கெலாம். அப்போ எப்போவுமே நம்ம எங்கேயாவது போகும்போது காசு கொடுத்து தானே ஆகணும். அதனால அவன் காசு தீர்ந்து போச்சான். அப்போ அதனால அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டாங்களாம். அவன் சோகமாக இருந்தானா. அப்போ அவன் யோசிச்சானா, நம்ம ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயும் தட்டி பார்த்தானா. வேலை கொடுங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எனக்கு வேலை தாங்க அப்படின்னு அவன் கேட்டானா. கொஞ்சம் கூட அக்கறை காட்டாமல் அவங்க வந்து சொன்னாங்க வேலை இல்லைன்னு. கோபமாக சொல்லிட்டு டப்புன்னு கதவு சாத்திட்டாங்களாம். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அப்போ வந்து அது மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கும் போது என்ன ஆச்சா, அந்த பையன் வந்து அப்பயும் சோகமாக இருந்தானா. இது மாதிரிலாம் இருக்குது அப்படிலான்னு. அப்போ அவனுக்கு வந்து என்னாச்சா, அது மாதிரிலாம் ஆகுறனால அவனுக்கு கஷ்டமாக இருந்தனால அப்போ வந்து அவனுக்கு ஒரே ஒரு வேலை கிடச்சிச்சான். இந்த வேலை வந்து பன்னிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதான். யாராக இருந்தாலும் சரி அந்த வேலை கொடுத்தாலும் சரி, யாருக்குமே அந்த வேலை பிடிக்காதுல்ல. அதே மாதிரி தான் அவனுக்கும் பிடிக்கலையாம். அவனுக்கு ரொம்ப பசிச்சனால அந்த பன்னி சாப்பாடே சாப்பிட்டுட்டானா. அப்போ அவனுக்கு நல்லாவே இல்லையா அது. அப்போ வந்து என்ன ஆச்சா, அது மாதிரி நடக்கும் போது அவன் யோசிச்சானா, நம்ம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திருப்பி போகக்கூடாதுன்ட்டு ஒடுப்பி அழுதுகிட்டே சொன்னானா. அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஏற்றுக்கலனாலும் வேலைக்காரங்களாம் கூட சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னானா மனசார. அப்பா அப்படி சொல்லிட்டே ஓடும் போது அவங்க அப்பா பார்த்து இது என் பையன் நின்றுட்டு கட்டி பிடிச்சாங்களாம். கட்டி பிடிக்கும் போது என்ன ஆச்சா, அவங்க அப்பா சொன்னார், இங்கே பாருங்க என் பையன் அழுக்க உடையோட வந்திருக்கான், அவனுக்கு புது உடை போடுங்க அப்படிலாம் நின்றுட்டு பெரிய கிராண்ட் பார்ட்டிலாம் வச்சாங்களாம். அப்போ வந்து அவங்க அப்பா அப்படி சந்தோஷமாக நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவோட முதல் பையன் கேட்டானா, அப்பா அவன் தப்பு பண்ணியிருக்கான், நான் அவங்க கூடவே இருந்திருக்கேன், எனக்கெல்லாம் இது மாதிரிலாம் பார்ட்டியே வச்சதில்லைப்பா அப்படின்னு கேட்டிருக்கானா முதல் பையன். கேட்டதோடனே அவங்க அப்பா சொன்னார், அவன் சொன்னதை கேட்டு, இல்லைடா நீ 2 பேருமும் நீங்கள் என்னோட பையன்தாடா, அவன் மனம் தெரிஞ்சு வந்திருக்கான்ல அதுக்காக தான்டா நீயும் தான் என் பையன்னுனாரான். ஓகே, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது தெரியுமா, எப்போவுமே தப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட நீங்கள் தப்பை சொல்லி மன்னிச்சுட்டீங்க கடவுள்கிட்ட போய் உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. ஓகேவா? மன்னிப்பு கேட்டோன்னே என்ன ஆகுமா, அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ நல்ல நாள் வந்திருக்கு, கிறிஸ்மஸ்லாம் வந்திருக்குல்ல, அதனால நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க, அந்த தப்பெல்லாம் நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஓகேவா? ஹாப்பி கிறிஸ்மஸ், சந்தோஷமாக இருங்க, பாய்.